ஜெகதீஸ்வரன், உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிற ஏன்னா இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் தமிழ்நாடு பின்தங்கி இருப்பதாக நீதிமன்றம் சொல்வது, அதுவும் காவல்துறை நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றக்கூட முடியாத அளவிற்கு ஒரு ரொம்ப லேக் அதில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசாங்கம் சொல்வதற்கும் நவீனமயமாக்கப்படவில்லையோ என்ற கேள்விக்கும் மொத்தத்தில் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாங்க, இந்த வழக்கு குறித்து நாம் பேச வேண்டும் விரிவாக. கொஞ்சம் எக்கோ அடிக்குது. இந்த வழக்கு குறித்து பேசினால்தான் நீதிமன்றம் ஏன் இந்த உத்தரவை பிறப்பிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த வழக்கு எங்க தொடங்குதுன்னு கேட்டீங்கன்னா 2020 ஆண்டு மனோகர் தாஸ் வேலூரை சேர்ந்தவர். அவர் வசந்த் அப்புறம் இன்னொருத்தர் 2 பேர் மேல ஒரு புகாரை போய் சென்னை கோயம்பேடு காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்குறார். என்ன புகார்னா, ஒரு 13.5 லட்சம் ரூபாய் என்ன மோசடி பண்ணிட்டாங்க, சுற்றுலா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு மோசடி பண்ணிட்டாங்க. 2020 அவர் போய் தாக்கல் பண்றாரு. அதற்கு பிறகு மிகுந்த சிரமத்திற்கு பிறகு எஃப்ஐஆர் மட்டும் போட்டாங்க. ஏன்னா நமக்கு தெரியும், காவல்துறையில இன்னைக்கு யாரு போனாலும் ஒரு சிஎஸ்ஆர் போட வைக்கிறது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறது. ஒரு பக்கம் நீங்க தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க பாருங்க போன வருஷத்தோட சிஎஸ்ஆர் கம்மியா இருக்கு, எஃப்ஐஆர் கம்மியா இருக்கு. நீ போட்டாதானே சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் வரும். நீதான் வர்றவங்க எல்லாத்தையும் நீ விரட்டி அடிச்சுக்கிட்டு நீங்க நான் ரொம்ப பெருமை பேசிட்டு இருக்க நிலைமையில தான் இருக்கு. அது ஒரு தனி விவாதம். இதுல எஃப்ஐஆர் போட்டாங்க 2020. 2 வருடங்களாக எந்த வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அந்த குற்றவாளிகள் எங்கேயாவது வெளிநாடு தப்பிச்சு போயிட்டாங்களா? இல்ல, அந்த குற்றவாளிகள் அங்கேயேதான் இருக்கிறாங்க. அவங்களை போய் பிடிப்பதற்கு காவல்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லைங்கிற காரணத்தினால 2022 சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுக்கிறார். வழக்கு தொடுக்கும் பொழுது அப்போ உயர்நீதிமன்றம் கேட்கிறாங்க. உயர்நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த முறை இந்த வழக்கு வரும் பொழுது இந்த 2 ஆண்டுகளில் பணி செய்த மொத்தம் 11 காவல்துறை, அதாவது ஏசி, டிசி, அதே மாதிரி காவல் ஆய்வாளர், இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் 11 காவல்துறை அதிகாரிகள் இங்க ஆஜராகணும்னு சொல்றாங்க. அவங்க எல்லாரும் ஆஜராகுறாங்க. ஆஜரான 2022 முதல்ல 2022 நடக்குதுன்னா, நாங்க கூடிய சீக்கிரத்துல இந்த வழக்கை நாங்க முடிச்சு வச்சிருவோம், நாங்க விசாரணை அறிக்கை தாக்கல் பண்ணிடுவோம் 2022 முடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒண்ணுமே நடக்கல. அதுக்கு பிறகு 2 வருஷம் மறுபடியும் 2024 நவம்பர் மாதம் இந்த வழக்கு மறுபடியும் வருகிறது. அப்ப காவல்துறை நீதிமன்றம் கேட்கிறாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வழக்கை நீங்க முடிச்சு வைக்கிறேன்னு சொன்னீங்க, இன்னும் இந்த வழக்கை முடிச்சு வைக்கலையேன்னு சொல்லிட்டு தான் அப்பொழுது 4 வருடங்கள் பணி செய்த இந்த காவல்துறை அதிகாரி எல்லாத்தையும் ஆஜராகணும்னு சொல்றாங்க. அப்போ ஜின்னா அவர்கள் அரசு தரப்புல ஆஜராகிறாரு. 11 காவல்துறை அதிகாரிகள் 2 பேருக்கு மட்டும் அன்னைக்கு உடல்நிலை சரியில்லை. 9 காவல் அதிகாரிகள் ஆஜராகிறாங்க. அப்ப உயர்நீதிமன்றம் என்ன பார்வை எடுக்கிறாங்கன்னா, நாங்க உங்களை தண்டிக்க விரும்பல, ஆனா நீங்க எவ்வளவு மோசமா செயல்படுறீங்க அப்படிங்கறதுக்காகத்தான் உங்க எல்லாத்தையும் நான் எச்சரிக்கை பண்றதுக்காக எல்லாத்தையும் கூப்பிட்டிருக்கேன். இது என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கும்போது இன்னும் நாங்க கூடிய விரைவில் இந்த வழக்கை முடித்து வைத்து விடுவோம் சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க நவம்பர் மாசத்துக்குள்ள டிசம்பர் மாசத்துக்குள்ள இந்த வழக்கை முடிச்சு வச்சிருவோம் அப்படின்னு உறுதி கொடுக்குறாங்க. அந்த உறுதி கொடுத்த பின்னர் இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டு, சரி பரவாயில்ல இனிமேல் முடிச்சு வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்த வழக்கு வரும் பொழுது இப்ப கரண்டா இருக்கிற ஏசிஎம் இன்ஸ்பெக்டர் மட்டும் ஆஜரானா போதுன்னு சொல்லிட்டு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா சொல்றார். மறுபடியும் இந்த வழக்கு இப்பொழுது நேற்று முன்னாடி வரும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வழக்கில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை. பாருங்க, ஏற்கனவே நீதிமன்றத்திற்கு எஃப்ஐஆர் போட்டு அதற்கு பிறகு ஒன்றும் நடக்கல, நீதிமன்றத்திற்கு போறாரு 2022. 2021 வழக்கு முடிச்சு வச்சிருன்னு சொல்லிட்டு ஒரு வேலையும் செய்யல. 2024 மறுபடியும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு முடிக்கிறதை விட மறுபடியும் நீதிமன்றத்திற்கு போக வேண்டிய ஒரு சூழல். ஒரு மனுதாரர் கிட்டத்தட்ட 5 வருடங்களாக காவல்துறையிலும் நீதித்துறையிலும் அலைந்து கொண்டே இருக்கின்றார் அப்படிங்கிறதா செய்தி. கடைசியாக சொல்லும் பொழுது ஜின்னா அவர்கள் அரசு தரப்பு வழக்கறிஞராக திமுக சார்ந்தவர் ஆதரவு என்ன சொன்னார்னா, இதற்கான சில வழிகாட்டு நெறிமுறைகள் நாங்கள் உருவாக்க போகின்றோம். நீங்க இந்த நீதிமன்றத்திற்கு கொடுக்கப்பட்ட ஆர்டர்ஸ்லாம் நாங்க எப்படி ஃபாலோ பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க பார்க்க அளவுக்கு ஆன்லைன்ல நாங்க அதுக்கான விஷயங்கள்லாம் பண்ண போறோம்னு சொல்றாரு. அதான் இன்னைக்கு கோர்ட் கேக்குது. இன்னைக்கு வரைக்கும் இது ஒரு வழக்கு மட்டுமல்ல, எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் எங்கள் கதவுகளை தட்டி கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் ஒரு மனுதாரர் இதே மாதிரி ஒவ்வொரு நீதிமன்ற அவமதிப்பு தட்டிக்கிட்டே இருந்தா, அப்போ நீங்க என்னதான் செய்யறீங்க? கோர்ட்டு போட்ட உத்தரவை கூட நீங்க செயல்படுத்த மாட்டீங்களா? இதை கண்காணிப்பதற்கு நீங்கள் உருவாக்குகிறேன் என்று சொன்ன தொழில்நுட்பங்களும் இங்கே இல்லை. அதுதான் பிரச்சனை. சரி, ஓகே, நாங்க உட்கார்ந்துட்டு நீ செஞ்சிட்டீங்களா, செய்யலையா, இந்த ஆர்டர் போட்டோம், இந்த ஆர்டர் அமல்படுத்தப்பட்டதா அமல்படுத்தப்படவில்லையா என்று பார்ப்பதற்கு கூட இங்கு எந்த விதமான ப்ரொவிஷனும் இல்லாத மிக மோசமான நிலை பின்தங்கி இருக்கிறது. அதனாலதான் சொல்றாங்க, ஒட்டுமொத்தமாக இந்த டிஜிட்டல் யுகத்துல நீங்க காவல்துறை அனைத்தையும் டிஜிட்டைஸ் செய்ய வேண்டிய ஒரு இடத்துக்கு நம்ம நகர்ந்து விட்டோம். ஆனா நீங்க இவ்வளவு பின்தங்கி இருக்கிறது எவ்வளவு மோசமானது அப்படிங்கிறத அவர் கண்டித்து பேசுகிறார். எனக்கு என்ன ஒரே ஒரு கருத்துன்னா, நீங்க அன்னைக்கு இந்த 11 அதிகாரிகளை கூப்பிட்ட பொழுது நாங்க எச்சரிக்கை பண்றேன்னு இல்ல, ஒரு அதிகாரி 2 அதிகாரிக்காக தண்டனைங்கிறது ஒன்று, தண்டனை சொல்ற பெரிய தண்டனை ஏதாவது சின்ன தண்டனையாவது கொடுத்திருந்தா இன்னைக்கு மறுபடியும் 2024 2025 வரைக்கும் இந்த வழக்கு நீட வேண்டிய அவசியம் இல்லையோ அப்படிங்கிறது தோன்றுகிறது. ஒன்று. இன்னொரு பக்கம் தொழில்நுட்பம் அப்படின்னு பேசுகின்ற காரணத்தால் நம்ம எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம். இன்னைக்கு
ஆன்லைன் ஸ்கேம் அப்படிங்கிறது நீங்க விடிஞ்சு எந்திரிச்சா செய்திகள்ல படிக்கிறது, நம்ம நியூஸ் சேனல்ஸ்ல பாக்குறது, ஆன்லைன் ஸ்கேம்ல நிறைய பேர் மாட்டிட்டாங்க. ஃபெடெக்ஸ் ஸ்கேம், இந்த மாதிரி கொரியர் ஸ்கேம், என்னமோ ஸ்கேம் வருது, உங்களை அப்படியே லாக் பண்றாங்க. டக்குனு போலீஸ்காரர் மாதிரி ஒரு வீடியோ கால்ல உட்கார்றாரு. வீடியோ கால்ல உட்கார்ந்துட்டு உங்க பையன் அங்க வெளிநாட்டுல இருக்கான, அவனை பிடிச்சிட்டோம், நீங்க உடனடியாக எனக்கு வந்து ஜிபே 10,000 பண்ணி 20,000 பண்ண லட்சக்கணக்கான ரூபாய்களை சுருட்டி கொண்டு ஒரு குரூப் கும்பல் தெரிகிறது. இதெல்லாம் போய் நம்ம காவல்துறையிட்ட சொன்னா அவங்க உச்சபட்சமா சொல்றது பாதுகாப்பா இருங்க, எவ்வளவு பாதுகாப்பா இருங்க, அவ்வளவுதாங்க எங்களால் செய்ய முடியும். அதை தாண்டி எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் போயிட்டே தான் இருக்கு, நீங்க ஏங்க அதெல்லாம் போய் ஏமாறுறீங்க, ஏங்க அதெல்லாம் போய் சிக்கிக்கிறீங்கன்னு சொல்றாங்களே தவிர இதை ஒழிப்பதற்கு அல்லது இந்த மாதிரியான புகார்களின் நடவடிக்கை எடுப்பதற்கு சைபர் கிரைம்னு ஒரு பிரிவு இருக்கு. அந்த சைபர் கிரைம் ஏதாவது வேலை செய்கிறா, அதுல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதா என்று கேட்டால் அவங்க தொடர்ச்சியா சொல்லிட்டே வர்றது, எங்களால முடிஞ்சது விழிப்புணர்வு கொடுப்போம், அவ்வளவுதான். நீங்க ஒரு பக்கம் இன்னைக்கு இந்த குற்றச்செயல்களே மாறிவிட்டது. குற்றச்செயல் ஒரு பக்கம் இன்னைக்கு வீடு பொந்து திருடுறாங்க, அடிக்கிறாங்க, கொள்ள அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குன்னா, இந்த ஆன்லைன்ல ஏமாறுங்கிறது கோடிக்கணக்கான ரூபாய் சுருட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு கும்பல் எங்க இருக்காங்கன்னு தெரியல, அவங்களை பிடிக்க முடியுமா பிடிக்க முடியாதுங்கிறது தெரியல. ஆனால் இதற்காக நீங்க பேங்க்ஸோட சேர்ந்து, நீங்க ஆர்பிஐயோட சேர்ந்து என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சிருக்கோம் இந்த ஸ்கேம்ஸ்டர்ஸை பிடிக்கிறதுக்கு, அல்லது ஒரு ஸ்டெப் அதை எடுத்து வச்சிருக்கோம்னா மிக 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 பின்தங்கி இருக்கின்றோம். இன்னைக்கு வந்து முழுக்க இந்த இதில் தொழில்நுட்பத்துல வந்து எப்பயுமே சொல்லுவாங்க, நம்ம வந்து போலீஸ்காரங்க 10 அடி பாஞ்சா திருடங்க வந்து 20 அடி பாய்வாங்கிறது. இன்னைக்கு வந்து தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறையை விட அந்த திருடர்கள் 100 அடி பாய்ந்து தாவி போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவர்களை பிடிப்பதற்கு இந்த தொழில்நுட்ப ரீதியாக நாம் ஏதேனும் வேலை செய்துள்ளோமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஒரு பக்கம் இந்த குற்றச்செயல்களும் தொழில்நுட்ப ரீதியாக நாம் பின்தங்கி இருக்கிறோம். இன்னொரு பக்கம் நம்ம மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணம் ஒரு கோர்ட் சொல்லிய பிறகும் கிடைக்குதா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு கூட இங்க எந்த விதமான ப்ரொவிஷனும் இல்லைங்கிறதா கோர்ட் மிகப்பெரிய வேதனையாக தெரிவித்துள்ளது. ஆனால் உயர்நீதிமன்றங்கள் இது வேதனை தெரிவித்துள்ளது. அவர்கள் மேல் கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தால்தான் நிச்சயமாக அவர்கள் ஏதாவது வேலை செய்வார்கள். நீங்க வந்து டிஜிபியோ இல்ல வந்து சீஃப் செக்ரட்டரியை கூப்பிட்டு நீங்க ஒரு நாள் கோர்ட்ல நிக்க வைங்க, ஒரு நாள் முழுக்க டிஜிபி நிக்க வைங்க, அடுத்து வேகமாக வேலை நடக்கும். இல்ல நீங்க வந்து எஸ்பியை நிக்க வைங்க, அந்த சென்னைக்கு இதுல யாரு டிசி அவங்க நிக்க வைங்க. அப்படி பண்ணாம இவங்க என்ன பண்ணுவாங்க, பாத்துக்கலாம், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுல்ல, இனிமேல் கோர்ட்டுக்கு 2 வருஷம் இருக்கு, நீ திரும்ப இங்க தானே வரணும் வா இப்படின்ட்டு இந்த மனுதாரர்களை புகார்களை அலைய வைத்துக் கொண்டேதான் இருப்பார்கள். நீதிமன்றம் இன்னும் கடுமை காட்ட வேண்டும்ங்கிறதா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கிறது. சரி ஜெகதீஸ்வரன், இப்போ பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி ஐயா வந்து ஒரு ஆழமான விவகாரத்தை நான் கேட்டபோது சொன்னார். அதுக்கு மேல் போகிறதுக்கு ரைட் இருக்கான்னு கேட்டேன். இருக்குது, ஏன் போக முடியாதுங்கிறார். அது வேறு விவகாரம். லெஜிட்டிமேட் ப்ராசஸ் வந்து என்லெஸ், முடிவில்லாமல் சென்று கொண்டிருக்கும். அந்த விவகாரத்தை பேசலை. இன்றைக்கு கமிஷனர் 3 ரவுடிகளுக்கு சென்னையில் நுழைவதற்கு தடை. இதை கேட்குற போது ஆஹா ரொம்ப பரபரப்பாக இருக்கே, அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இருக்க அரசாங்கம் அப்படிங்கிற மாதிரி சாமானியர்களுக்கு அந்த செய்தி ரீச் ஆகும். ஆனால் இந்த நடவடிக்கைகள்லாம் எப்போ ரீச் ஆக போகுது? இதையெல்லாம் மக்களுக்கு சொல்லக்கூடியவர்கள் சொல்லலை, சம்மந்தம் இல்லாமல் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற கூட்டணிகளை குறித்து நாம் பேசிக்கிட்டே இருக்கோம். இவர் சந்திச்சார், இவர் அங்கே போனார், அவர் அங்கே காப்பி குடித்தார். பேச வேண்டிய விவகாரத்தை பேசலையாப்பா, எப்படி பார்க்குறீங்க ஐயா? உண்மைதாங்க. அதாவது நான் சில ஊடக விவாதங்கள்ல நான் சொல்றேன், மக்கள் பிரச்சனைகளை பேசாமல் இந்த மாதிரியான கூட்டணி கணக்குகளை நீங்கள் வந்து ஆட்களை மட்டும் மாற்றி மாற்றி அரைத்தமாவே எவ்வளவு காலம் அரைத்துக் கொண்டிருக்க போறோம் நான் ஓபனா விவாதங்கள்ல கேட்டிருக்கேன். ஏன் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் மக்கள் பிரச்சனைகள்? அவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா, ஆஃப்லைன்ல சொல்லும் போது, சார் மக்கள் பிரச்சனை பேசினா எங்களால சேனல் நடத்த முடியாது, அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு நீங்க வந்து ஆளுங்கட்சி வந்து எங்களை கேட்பாங்க, ஏன் இந்த மக்கள் பிரச்சனை எடுக்கிறீங்க, யாரை கேட்டு எடுக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க முழுக்க ஊடகங்கள் என்பது நீங்க வந்து ஜெயா++ தொடர்ச்சியான மக்கள் பிரச்சனைகளை பேசுறோம், சில யூடியூப் மீடியா சில வந்து பேசுறோமே தவிர மற்ற எல்லா சேனல்ஸும் பாருங்க, எல்லா ஊடக விவாதங்களும் இன்று வந்து இந்த கூட்டணிக்குள் இவர் வருவாரா, அந்த கூட்டணிக்கு அவர் வெளியே செல்வாரா, இதுதான் தொடர்ச்சியாக மறுபடி பேசிக்கொண்டே இருக்கின்றோம். பார்க்கிற மக்களுக்கு ஒரு அயற்சி ஏற்பட்டு விடுது. ஏங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கு நாட்டுல, எவ்வளவு பிரச்சனை நடக்குது பாருங்க. இப்ப இது மிக முக்கியமான விவாதம். நீங்க ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு 2022 வந்து 2024 வந்து அதுக்கப்புறம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கே மறுபடி தாக்கல் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோம். நம்ம முன்னாடிலாம் நீங்க அது ஒண்ணு வச்சிருக்காங்க, நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு முதல்ல நீங்க நினைவூட்டல் பண்ணணும், அதுக்கு பிறகு வழக்கு போகணும், அதுக்கு பிறகு பெஞ்ச் எப்ப, ஏன்னா நீதிமன்ற அவமதிப்பு அவ்வளவு சீக்கிரம் எடுக்கவும் மாட்டாங்க, அதுவும் ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க நார்மல் வழக்கு தாங்க எடுப்பாங்க, நீதிமன்ற அவமதிப்புல கொஞ்சம் டிலே பண்ணி தான் எடுப்பாங்க, நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்போ ஒரு 13 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கிட்டத்தட்ட 5 வருட காலம் ஒரு மோசடி. அவரே சொல்றாரு, இங்கதான் இருக்காங்க, அவங்க இங்கே வெளியே போனாலும் பரவாயில்ல, அவங்க இங்கதான் இருக்காங்க, அவங்களை கைது செய்து அதன் மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு ஏன் இவ்வளவு தயக்கம் அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது, அப்போ இவரால் அட்லீஸ்ட் போக முடியுது. இவர் வந்து அவர் விடாம வந்து அந்த எப்படியாவது நமக்கான அந்த நிவாரணத்தை பெறணும்னு போறாரு. சாமானிய மக்கள் எத்தனை பேரால் மறுபடியும் இந்த நீதிமன்றத்திற்கு செல்ல முடியும்? அதனால தான் நான் சொன்னேன், நீங்க முதலாக ஒரு 11 அதிகாரிகளை நீங்க அந்த நீதிமன்ற அமர்வில் இருக்கும் மாண்புமிகு நீதிவாசர்கள் கூப்பிடுகிறார்கள் என்றால், அப்ப சொல்றாரு இல்ல, அவங்க எச்சரிக்கை பண்றதான் கூப்பிடுறேன். எச்சரிக்கை பண்ணா அவங்க திருந்த போறதே கிடையாது. நம்ம நிறைய பார்த்துட்டோம். நம்ம நீதிமன்றம் பார்க்காதா?
நீங்க பார்க்காத நீதிமன்ற வழக்குகளை நாங்க சாமானியர்கள் நாங்க தினசரி பேசிட்டு இருக்கோம். இப்ப இவ்வளவு நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் வந்த பிறகும் இல்லை நாங்கள் ஒன்றும் செய்ய போவது கிடையாது, சும்மா உங்களை கூப்பிட்டே நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்ப சும்மா கூப்பிடுவாங்க, ஒரு நாள் நமக்கு ஸ்டேஷன் டியூட்டி கிடையாது, பண்ணி கோர்ட் டியூட்டி பண்ணி நினைச்சிட்டு போயிடுவாங்க அவங்க. இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு தண்டனை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். நீங்க ஒண்ணு இல்ல, லிஸ்ட் ஆஃப் நீங்க திடீர்னு ஒரு நீதிமன்றம் சொல்லுவாங்க எல்லா அவமதிப்பு வழக்குகள் லிஸ்ட் பண்ணுங்க, எவ்வளவு அவமதிப்பு வழக்குகள் இருக்குன்னு பார்க்கலாம் சொல்லி சொல்லுவாங்க. ஒரு காட்டமான அப்சர்வேஷன் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆகும்? ஏங்க ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை என்ன சொன்னாங்க, எங்களால ஒரு 5 வருடத்திற்கு நீங்க சார்ஜ் ஷீட் போட முடியல, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியாத காரணத்தினால் நாங்கள் லட்சக்கணக்கான வழக்குகளை நாங்க முடிச்சு வைக்கிறோம். அப்ப நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டது, நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீர்கள், ரவுடிகளுக்காக வேலை செய்கிறீர்களா அல்லது பொதுமக்களுக்காக வேலை செய்கிறீர்களா கேட்டாங்க. அப்ப நீங்க அது கேட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னாச்சு அந்த வழக்கு? இவ்வளவு சார்ஜ் ஷீட் போட முடியாம சில வழக்குகளை நாங்க டிராப் பண்றோம் அப்படின்னா, அப்போ அதுல நகையை பறி கொடுத்தவங்க, அடி வாங்கினவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. அப்ப அவருக்கு நிவாரணம் என்ன ஆகுது? எங்களால சார்ஜ் ஷீட் போட முடியல. ரொம்ப சிம்பிளா நீங்க எவ்வளவு சென்சிட்டிவ், நீங்க போக்சோ வழக்குகளே பாருங்க. போக்சோ வழக்குகள் என்ன நடக்குது? நம்ம சொல்ற கன்விக்ஷன் ரைட் ரொம்ப ரொம்ப போரா இருக்குங்க. அதான் அது கிட்டத்தட்ட 6 வருடம் 7 வருடம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை மறுபடியும் நினைவுபடுத்தி பேசுன்னு அவர்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு உண்டாக்குகிறோம் சொல்லி நம்ம பேசிட்டே இருக்கோம். இல்ல, அந்த போக்சோ வழக்கில் இத்தனை குறிப்பிட்ட காலத்துக்குள் முடிச்சு அந்த குழந்தைக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும், அந்த குழந்தை அந்த விஷயத்தை மறக்கணும், அதுக்கு ப்ராப்பரான கவுன்சிலிங் கொடுக்கணும் நகர்றோமா? இல்ல. அந்த சென்சிட்டிவிட்டி நம்மள்ட்ட இருக்கா? கோர்ட்ல இருக்கா? போலீஸ்ல இருக்கா? இல்ல. அந்த சென்சிட்டிவிட்டியே இல்லாம தான் இருக்கு. இதை நீங்க அதான் சொல்லணும், இது அப்சர்வேஷனோட நிறுத்துறது கண்டங்கள் சொல்ற ரொம்ப ரொம்ப வேலிடான பாயிண்ட். நீங்க சிட்டிசன் சார்ட்டர்ங்கிறது இன்னைக்கு நீங்க நடக்கிறது இல்ல. பட் ஆனா நீங்க பாக்கலாம், நீங்க ஒவ்வொரு அரசுக்கு ரேஷன் கார்டா நீங்க 7 நாளைக்குள்ள கொடுக்கணும், பேர் மாற்றி கொடுக்கறதா, நீ ஜாதி சான்றிதழ் கொடுக்கறதா, இதுக்கெல்லாம் நம்ம போராட்டம். அதுதான் சிம்பிளா சேவை பெறும் உரிமை ரைட் டு சர்வீஸ் ஆக்ட். அந்த ஆக்ட கொண்டு வரும்னு சொல்லிட்டு கூட திமுக உங்களோட அறிக்கையில கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் அவங்க கண்டுக்க கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த சிட்டிசன் சார்ட்டர் ஒர்க் பண்ணாம உண்மை சொல்லணும், பிரைவேட் பேங்கிங் செக்டர்ல நான் பார்த்திருக்கேன். என்னோட நண்பர்லாம் போயிருக்கேன். ஒரு நாள் அவர் ஸ்டேட் பேங்க்ல இருந்தாரு. என்னடா அவங்க அடிச்சுட்டே இருக்கணும், இல்ல அதுக்கு ஒரு எங்களுக்கு டைம் இருக்கு, 18 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ள நான் அந்த கேஸ் முடிச்சிட்டேன்னு சொல்லி பார்ப்பாங்க. இது இருக்கு. ஆனா அரசாங்கத்தில் முறையாக இருக்கின்ற ஆனால் அமல்படுத்த முடியாத விஷயங்கள் இருக்கிறது. இது அடுத்தபடியாக நீதிமன்றம் வேணும், கண்டிப்பா மெக்கானிசம் நிச்சயமாக வேண்டும். நீதிமன்றம் இந்த வழக்கு வருது, நான் கண்டனம் தெரிவிச்சோம், திரும்ப இந்த வழக்கு பாவம் அவர் இன்னொரு 6 மாசம் கழிச்சு ஐயா இன்னும் எங்களுக்கு முடியலையா, இன்னும் அரெஸ்ட் பண்ண வச்சிருக்காங்க ஐயா, அப்படியா இன்னொரு கண்டனம் தெரிவிப்போம் வாங்க அப்படிங்கிறது கூடாது. நான் குறைச்செல்லாம் சொல்லல. தயவு செய்து அந்த அவர்களுக்கான சரியான நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்றால் நீதிமன்றங்கள் இன்னும் கடுமை காட்டி நீங்க தமிழக அரசையோ காவல்துறை உரிய அதிகாரிகளை நீங்கள் தண்டிக்க வேண்டும். தண்டிப்புங்கிறது வெவ்வேறு வகையாக இருக்கலாம். அது சிறையா இல்ல ஒரு நாள் நிக்க வைக்கிறீங்க என்னங்கிறது. ஆனால் அதை நீங்க செய்யாத வரைக்கும் இவர்கள் திருந்த போவதே கிடையாது. ஜெகதீஸ்வரன் சார், இன்றைக்கு ஒரு ரொம்ப டிசர்வ்டு ப்ரோக்ராமா நான் பார்க்குறேன். நம்முடைய பேச்சு ரொம்பவே ஒரு டிசர்வ்டாக இருப்பது நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு மற்றொரு வாய்ப்பு ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் எடுத்துக்கிடுங்க, நிறைவு கருத்து. நீங்க இப்ப இந்த ஊழல் வழக்குகள் குறித்து பேசுனீங்க. நீங்க இப்போ ஒரு சமீபத்துல நம்ம ஜெயா பிளஸ் தான் ஓடிட்டு இருக்க செய்தியை நான் பார்த்தேன். நீங்க இந்த லோகாயுக்தாக்காக நான் ஒரு போராட்டம் நடத்த வேண்டும் என்று திருச்சியில ஒருத்தர் முயற்சிக்கிறாரு. இல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கும் ஒரு நீதிமன்றம் போறாரு. நீதிமன்றம் போன பிறகு அவருக்கு அனுமதி கொடுங்க, ஏன் போராடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. நீங்க லோகாயுக்தா அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட பொழுது இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது, இந்த லோகாயுக்தா என்பது குப்பையில் வீசி எறியப்பட வேண்டிய ஒரு சட்டம் அப்படின்னு சொன்னார். இன்று வரை நீங்க அதுக்கப்புறம் தேர்தல் அறிக்கையில லோகாயுக்தாவை நாங்க தான் சீரும் சிறப்புமா செஞ்சிரோம். இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்க யாருக்காவது லோகாயுக்தா அலுவலகம் எங்க செயல்படுது, லோகாயுக்தாக்களை யாராவது வழக்கு கொடுத்திருக்காங்களா, யாராவது புகார் கொடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, எதுவுமே இல்லைங்கிறத பார்க்க முடியுது. அப்ப நீங்க சிஸ்டமிக் ரிஃபார்ம்ஸ்னு நம்ம கொண்டு வர்றதை கூட அதை நீர்த்து போக செய்வது, அதை காலி செய்வது போன்ற விஷயங்கள் தான் ஒரு தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்க அதோட சேர்த்துதான் நம்ம அந்த நீதிமன்ற அவமதிப்பு எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. எங்கெல்லாம் இன்ஸ்டிடியூஷனை வீக்கன் பண்ணணுமோ அந்த மாதிரியான வேலைகளை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள். அதுல கூடுதலாக அந்த இன்ஸ்டிடியூஷன் வீக்கனாக ஆகக்கூடாதுன்னா அதுல ஒரு பில்லரா இருக்கிற நீதிமன்றங்கள் இன்னும் கடுமை காட்ட வேண்டும். அதுக்கு அவங்க இப்ப இவங்க கொண்டு வராத சிஸ்டமிக் ரிஃபார்ம்ஸ் அவங்க எப்படி கொண்டு வருவது அப்படிங்கறதுல அது தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும்ங்கிறதா நம்மளோட வேண்டுகோளாக இருக்கிறது.